என் அன்பு குழந்தையே, உனக்கு உதவிகள் செய்திட யாரும் இல்லை என்று மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கு உதவிகளை செய்யப் போவது யார் என்று அவரினுடைய புகைப்படத்தை உனக்கு காண்பிப்பதற்காக இன்று இந்த பிரத்யங்கரா வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை நீயே மிகவும் குறைவாக எடை போட்டு விட்டாய். உன்னை பற்றி உனக்கே சரியாக தெரியவில்லை. உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சரியாக உணராமல் என் பிள்ளை இத்தனை காலமும் உன் சந்தோஷத்தை தொலைத்து விட்டாய். இப்பொழுது இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகும் உனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்பக்கூடாது. சரி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உனக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் நாளை உனக்கு ஒருவர் மிக பெரிய உதவியை செய்ய போகின்றார். அவரினுடைய புகைப்படம் என்னவென்று நான் காண்பித்து விட்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய். சிலரினுடைய வருகையை வாழ்க்கையில் அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். அவர் ஒருவரினுடைய வருகையானது உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அப்பேற்பட்ட ஒருவர் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ அவர் யார் என்று தெரியாமல் சென்று விடாதே. இந்த தாயானவள் ஒருபொழுதும் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு புரிய வரும். உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருப்பதனால் என்னை நீ அலட்சியமாக நினைத்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த பிரத்யங்கரா காரணம் இல்லாமல் உன் அருகில் வரவில்லை. எதையும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டும் போகவில்லை. என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை நான் அத்தனை தெளிவாக உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று புரியாமல் தவிக்கின்ற என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள தொடங்கிவிட்டால் நிச்சயமாக இந்த தாய் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையை வைத்து எதையுமே நீ கணக்கிடாதே. இந்த நிலை நிரந்தரம் என்று எண்ணி விடாதே. எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? எந்த ஒரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் இல்லாத பொழுது என் பிள்ளைக்கு நடக்கின்ற சில உண்மையான விஷயங்களை யோசிக்கும் பொழுது இது அப்படியே இருந்து விடுமோ என்று நீ நினைக்கின்றாய். அதனால் உனக்கு பயங்களும் உன்னோடு சேர்ந்து தொற்றிக்கொண்டு விடுகின்றது. பல கஷ்டங்களில் இருந்தும் பல திருப்பங்களில் இருந்தும் மீண்டு வந்த என் பிள்ளை, சில நல்ல நாட்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது சில நல்ல விஷயங்களை மட்டும் நீ எதிர்நோக்க தொடங்கி விடுகின்றாய். உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பற்றிய சிந்தனை உனக்குள் அதிகமாக இருந்து விடுகின்றது. இத்தனை காலமும் இந்த விஷயத்திற்காகத்தானே கஷ்டப்பட்டோம் என்று நீ எண்ணவும் தொடங்குவாய். இப்படி பயமும் தயக்கமும் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வரும்பொழுதுதான் என் பிள்ளையினுடைய முயற்சிகள் அடிபட்டு விடுகின்றது. இனி இப்படி ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் கொடுக்காமல் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த பிரத்யங்கரா முடிவு செய்து விட்டேன். உனக்கு என்ன தர வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேனோ அதை உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன். அது மட்டுமல்ல, நீ கேட்ட விஷயங்களும் நீ வேண்டிய விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது அந்த நொடி சந்தோஷத்தையும் நீ பெறாமல் இருந்து விடாதே. உனக்கு நல்லதை நடத்த நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த தாயானவள் உனக்காக இருக்கின்றேன் என்பதனை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக இருக்கின்றதே என்று எண்ணி வேதனைப்படாதே. எல்லாமும் உனக்கு சாதகமாக மாறும். அதை மாற்றக்கூடிய ஒருவர்தான் நாளை உனக்கு மிக பெரிய உதவியை செய்ய போகின்றார். என் பிள்ளையே, அது யாராக இருக்க முடியும்? என் குழந்தை, நாளை மகா சங்கடகர சதுர்த்தி நாள். நாளைய தினம் விநாயக பெருமானினுடைய அன்பும் அருளும் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது. அவரினுடைய உதவியை நீ மனதார பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். இத்தனை காலமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் வேண்டி விரும்பிய விஷயங்களையும் தனக்கிருக்கின்ற சங்கடங்களையும் நிச்சயமாக போக்கிக் கொள்ளப் போகின்றாய்.
இவரின் முன்னால் நின்று நீ கேட்கின்ற எந்த ஒரு விஷயமும் உனக்கு கிடைக்காமல் போகாது. அதிலும் அவருக்கு அதிசக்தி வாய்ந்த அற்புத நாளில் நீ கேட்கின்ற விஷயங்களை ஒரு நாளும் அவர் இல்லை என்று மறுத்துவிட மாட்டார். அவர் தர நினைப்பதை நீ பெற்றுக்கொள்வதற்கு தயங்காமல் இருந்தாலே போதும். உனக்கு கொடுக்க வேண்டியதை சர்வ நிச்சயமாக கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தந்து விடுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரென்று தெரிந்து கொண்ட பிறகு என் பிள்ளைக்கு அவர்களினுடைய புகைப்படம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். விநாயக பெருமானை அறியாதவர்கள் உண்டா? என் பிள்ளையே, அவரினுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. நாளை மாலை 6:14 பிறகு சதுர்த்தி திதி ஆரம்பமாகின்றது. மறுநாள் மாலை 3:48 வரை இருக்கின்றது. இந்த இடைப்பட்ட காலத்திற்குள் அவரிடத்தில் நீ என்ன நினைத்து வேண்ட யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாகச் சொல்லி பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனதானதாக இருக்கும் பொழுது அது உன்னையன்றி வேறு எங்கும் சென்று விடாது. உன் கைகளில் கிடைக்காமல் அது போய்விடாது. நல்ல நேரத்தில் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் அவரால் உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தி கொள்ளப் போகின்றாய். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் உனக்குள் இருக்கின்ற தைரியமும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன தர வேண்டும் என்பதனை இந்த வாழ்க்கை தீர்மானிக்கும். கஷ்டங்களும் வாழ்க்கையில் சந்தோஷங்களும் நிரந்தரம் அல்ல. எல்லாவற்றையும் மாறி மாறித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா சொல்லும் பொழுது வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளைத்தானே அம்மா எடுத்துச் சொல்கின்றேன். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதைத்தானே இந்த தாயானவள் உன் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் அஞ்சாமல் என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்வதற்கு நீ துணிச்சலோடு நிற்க வேண்டும். எல்லாம் நமக்கானது எனும் பொழுது நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? நாம் தானே இந்த கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். இன்று இல்லை என்றால் நாளை சுமக்க வேண்டும். நமக்காக வேறு யாரும் இதை தூக்கி சுமப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. யாரும் உன்னுடைய கஷ்டங்களை தூக்கி சுமக்க மாட்டார்கள். அதனால் உன்னுடையதை நீயே தூக்கி சுமக்க பழகிவிடு. அதையும் உடனடியாக செய்து முடிக்க தயாராகிவிடு. உன் வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நடக்கும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறும். யார் நினைத்தாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டங்கள் வராதபடி இந்த பிரத்யங்கரா உனக்கு துணை நின்று உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பாள் என்பதனை ஒருபொழுதும் மறந்து விடாதே. எப்பொழுதுமே நான் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுக்க வந்திருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் தந்துவிட நான் உறுதியாக நிற்கின்றேன். அதனால் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கலங்கி விடாமல், வாழ்க்கையில் என்ன சோதனைகள் வந்தாலும் துவண்டு விழாமல் வருகின்ற விஷயங்களை எதிர்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து கொண்டிரு. என்றென்றும் இந்த மனநிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். உன் வாழ்க்கை தருகின்ற சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும். யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். உன்னை நம்பிக்கொண்டு, கடவுளையும் நம்பிக்கொண்டு என் பிள்ளை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றிதான் என்பதனை ஒரு நாளும் மறந்து விடாதே. எல்லாவற்றையும் தெளிந்து இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நின்றாலே போதும். வேறு எதுவும் உன்னை பெரிதளவில் பாதித்து விடாது. உன் எண்ணங்கள் தான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும். உன் எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையை உனக்கு அழகாகவும் மாற்றும், அதே நேரத்தில் மோசமாகவும் மாற்றிவிடும். தெளிவான எண்ணங்களோடு தெளிவான விஷயங்களை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிரு. என்றும் இந்த பிரத்யங்கரா உன்னோடு பயணிப்பாள். என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் பெற்று கொடுப்பாள். நீ கேட்கின்ற விஷயங்களையும் சரி, நீ கேட்காத விஷயங்களையும் சரி, நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொண்டு நான் உன் சந்தோஷத்தை உன் கைகளில் நிச்சயமாக தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பினை உணர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு எத்தனை பெரியது என்று. நான் உன் வாழ்க்கையில் என்ன தர நினைக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு
உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இரு. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.